வணக்கம் தொழில் முனைவோர்களே, நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு நல்ல பேரை வச்சிருக்கீங்க. அப்படியே ஸ்ரீ சாய் பவன் அப்படின்னு ஒரு லோகோவையும் வச்சு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு பிராண்ட் உருவாக்குறீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களோட பக்கத்து கடைக்காரர் அதே பேரை வச்சு அதே மாதிரி லோகோவை வச்சு பிசினஸ் நடத்துறாரு. அதனால உங்களோட கஸ்டமர்கள் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, உங்களோட சேல்ஸ் குறையுது. அப்போ நீங்க போலீஸ்க்கு போறீங்க. போலீஸ் வந்து இது சிவில் மேட்டர், கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, உங்ககிட்ட ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல அப்படின்னா நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த நிலை உங்களுக்கும் வரக்கூடாது. அதனாலதான் ட்ரேட்மார்க் பதிவு ரொம்பவே அவசியம். இது ஏன் அவசியம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், அப்புறம் ரியல் கோர்ட் கேசஸ், அப்புறம் அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு முழுமையா பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல ட்ரேட்மார்க் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளானது தான். உங்களோட பிசினஸுக்கு ஒரு ஐடென்டிட்டி, அதாவது உங்களோட பேரு, லோகோ, டேக்லைன். உதாரணமா சொல்லணும்னா இந்தியாஸ் நம்பர் 1 பிரியாணி இந்த மாதிரி. அப்புறம் பேக் டிசைனு, உங்களுக்கான தனி சவுண்டு கூட. இப்ப அதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஏர்டெலோட டியூனு, யாஹூஸோட யோடல் மாதிரி. இது எல்லாத்தையுமே ட்ரேட்மார்க்கா ப்ரொடெக்ட் பண்ணலாம். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுனா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட் கிடைக்கும். அதாவது இந்த பேரையோ லோகோவையோ சிம்பலையோ வேற யாருமே அதே பிசினஸ்ல யூஸ் பண்ண முடியாது. இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னதுன்னா, இந்தியாவில் 15 லட்சத்துக்கும் மேல ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க்ஸ் இருக்குது. ஆனா 80% ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்றது இல்ல. வேண்டாம், எக்ஸ்பென்சிவ், டைம் டேக்கிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் பெரிய மிஸ்டேக்கே. 2 சிம்பிளை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முதல்ல 2 ஸ்டார் போட்டு டிஎம் அப்படின்னு போட்டு மறுபடியும் 2 ஸ்டார் போட்டிருக்கோம். இத வந்து டிஎம் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பதிவு செய்யறதுக்கு முன்னாடி கூட நீங்க இத பயன்படுத்தலாம். நான் இத ஒரு வர்த்தக முத்திரையா பயன்படுத்துறேன் அப்படின்னு குறிப்பிட்டாலே போதுமானதுதான். அடுத்து 2வது அதே மாதிரி 2 ஸ்டார் போட்டு ஒரு சர்க்கிள்குள்ள ஆர் போட்டு மறுபடியும் 2 ஸ்டாரு. இதை வந்து பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இது ஒரு முழுமையான சட்ட பாதுகாப்பா இருக்கும். இப்ப பதிவு ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல லீகல் ஓனர்ஷிப். இது என்னுடையது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். நீங்க ஒரு பேரை வச்சு 5 வருஷமா பிசினஸ் செய்யறீங்க, ஆனா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணல. ஒரு பெரிய கம்பெனி வந்து அதே பேரை ட்ரேட்மார்க்ல ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஸ்டாப் யூசிங் அவர் நேம் அப்படின்னு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாங்க. அப்போ நீங்க கோர்ட்டுக்கு போனா யார்கிட்ட ப்ரூஃப் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிரைம் ஃபேஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், அதாவது இது நம்முடையது அப்படிங்கிறதுக்கான முதல் ப்ரூஃப். இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னதுன்னா, பர்கர் கிங் வெர்சஸ் பர்கர் கிங் கேஸ் இந்தியாவில் நடந்தது தான். ஒரு சின்ன லோக்கல் ஹோட்டல் பர்கர் கிங் அப்படின்னு பேரை வச்சு 10 வருஷமா நடத்தினாங்க. ஆனா ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் இல்ல. அமெரிக்காவில் இருக்கிற பர்கர் கிங்குக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. கோர்ட்டு லோக்கல் ஹோட்டலுக்கு பேர் மாத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. 10 வருஷம் கட்டின பிராண்டு ஒரே நாள்ல இழந்தாங்க. இதுல உங்களுக்கான பாடம் என்னதுன்னா, முன்கூட்டியே பதிவு செய்யுங்க. நீங்க ஒரு சின்ன கடையா இருந்தாலும் கூட 9,000 இருந்து 10,000 முதலீடு பிற்காலத்துல கோடிக்கணக்கான ரூபாய சேமிக்கும். அடுத்து 2வது ஸ்டாப் காப்பி கேட்ஸ். உங்களோட வெற்றியில ஒட்டி கொள்வாங்க. நீங்க ஒரு பாப்புலர் பிராண்ட் ஆயிட்டீங்க, அடுத்த ஒரு போலியானது வருது. உங்களோட பேரு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், போலி பேரும் அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னு எஸ்க்கு பதிலா இசட் அப்படின்னு ஒரு எழுத்தை மட்டும் மாத்திருப்பாங்க. அதுல உங்களோட நிறம் மஞ்சள் அப்புறம் சிவப்பா இருக்கும். போலியா வந்தவங்களும் அதே மஞ்சள் சிவப்பை பயன்படுத்தி இருப்பாங்க. கஸ்டமர் எடுத்து பார்க்காம வாங்கிடுவாங்க. ஃபேக் ப்ராடக்ட் குவாலிட்டி கெட்டு போனா பேட் நேம் உங்களுக்கு தான். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா நீங்க மீறல் வழக்கு தொடரலாம். நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிக்கும். உடனடியா பயன்படுத்துவதை நிறுத்துங்க அப்படின்னு. கள்ள பொருட்களை காவல்துறையினர் கூட பறிமுதல் செய்யலாம். இதுல இருக்கிற சுவாரஸ்யமான தகவல் என்னதுன்னா, அமுல் அப்புறம் அமூல் வழக்கு. அதே மாதிரி வெண்ணெய் பேக்கேஜிங்கோட ஒருவர் அமுல் நிறுவனத்தை தொடங்கினாரு. அமுல் வர்த்தக முத்திரை வச்சிருந்துச்சு. நகல் எடுத்தவருக்கு நீதிமன்றம் ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதிச்சதோடு எல்லா பொருட்களையும் அழிச்சுது.
இதுல தமிழ் தொழில்களுக்கான பாடம் என்னதுன்னா, உங்களோட பேர்ல ஒரு எழுத்தை மட்டும் மாத்தி உங்களோட லோகோவில் ஒரு வண்ணத்தை மட்டும் மாற்றி யாராவது காப்பி பண்ணுனா நீங்க அவங்கள ஸ்டாப் பண்ணலாம். அப்போ நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். அடுத்து மூணாவது, ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது இன்விசிபிள் அசட்டு. உங்களோட பிஸ்னஸுக்கு ஒரு ஷாப் இருக்கு, ஸ்டாக் இருக்கு, ஃபர்னிச்சர் இருக்கு. இது எல்லாமே டேஞ்சபிள் அசட்டு, அதாவது தொடக்கூடியது. ஆனா ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது இன்டேஞ்சபிள் அசட்டு. இதை தொட முடியாது. ஆனா கோடிக்கணக்கில் மதிப்பு இருக்கு. இப்போ உதாரணமா சொன்னோம்னா, டாடா வர்த்தக முத்திரையோட மதிப்பு ரூபாய் 50,000 கோடிக்கும் மேல. அமுலோட வர்த்தக முத்திரை ரூபாய் 10,000 கோடிக்கும் மேல. அதே மாதிரி சரவணா ஸ்டோர்ஸோட வர்த்தக முத்திரையோட மதிப்பு ரூபாய் 500 கோடி. நீங்க ஒரு சின்ன பிசினஸ் ஆகியிருந்தாலும் கோவை பிரியாணி அப்படிங்கிற உங்களோட பேரை ட்ரேட்மார்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டா ஃபியூச்சர்ல அந்த பிசினஸை நீங்க சீல் பண்றப்ப பையர் அந்த கோவை பிரியாணி அப்படிங்கிற பேருக்கே பணம் தருவாரு. இதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னதுன்னா, தம்ஸ் அப் பிராண்டை ரமேஷ் சோஹான் 1993 வருஷம் கோகோ கோலா நிறுவனத்துக்கு ரூபாய் 450 கோடிக்கு விற்பனை செஞ்சாரு. அந்த மதிப்புல பெரும்பகுதி வர்த்தக முத்திரை சார்ந்ததா இருந்துச்சு. தொழிற்சாலை இல்ல, பாட்டில்கள் இல்ல, வெறும் அந்த பெயரும் சின்னமும் மட்டும்தான். இதுல உங்களுக்கான பாடம் என்னதுன்னா, உங்களோட தொழிலை நீங்க ஒருபோதும் விற்பனை செய்ய போறதில்ல அப்படின்னாலும் வர்த்தக முத்திரை உங்களோட தொழில வங்கி கடன் வாங்குறதுக்கு தகுதியுடையதா மாத்துது. பதிவு செய்யப்பட்ட வர்த்தக முத்திரைகளை ஈடா வச்சு வங்கிகள் கடன்களை கொடுக்கறாங்க. பதிவு செய்யப்பட்ட பிராண்டுகளை முதலீட்டாளர்கள் நம்புறாங்க. அடுத்து நாலாவது, ப்ரொடெக்ட் யுவர் ஆன்லைன் ஐடென்டிட்டி. இன்னைக்கு ஒவ்வொரு பிசினஸுக்கும் தேவையானது என்னதுன்னா, இணையதள டொமைன், அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூபை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு முன்னாடியே யாராவது உங்களோட brand.com அப்படின்னு ஆப்பை பதிவு செஞ்சா என்ன செய்யறது அப்படின்னா, யாராவது @yourbrand_official அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை உருவாக்கி போலியா பொருட்களை வித்தா என்ன செய்யறது அப்படின்னா, வர்த்தக முத்திரைய பதிவு செஞ்சா உங்களுக்கு சில அதிகாரங்களை அளிக்குது. அது என்னதுன்னா, முதல்ல போலி சமூக ஊடக பக்கங்களை முடக்க மெட்டா, கூகுள் விரைவா இணங்குகிறாங்க. ரெண்டாவது, WIPO நடுவர் மன்றம் மூலமா டொமைன் பெயரை உரிமை கோருதல். மூணாவது, சைஃபர்ஸ் வட்டாரங்களை தடுக்கிறது. இதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னதுன்னா, ஜோகோ வர்த்தக முத்திரை வழக்கு. யாரோ ஒருவர் ஜோகோ மெயில் அப்படிங்கிற டொமைனை பதிவு செஞ்சாங்க. ஜோகோ கிட்ட வர்த்தக முத்திரை இருந்துச்சு. 7 நாள்லயே டொமைனை ஜோகோவுக்கு மாத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. வர்த்தக முத்திரை இல்லாம நீங்க மாசக்கணக்குல போராட வேண்டி இருக்கும். தளங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உரிமைக்கான சட்டப்பூர்வ ஆதாரங்களை காட்டுங்க. வர்த்தக முத்திரை சான்றிதழ் தான் அந்த ஆதாரம். இதுல தமிழ் தொழில் முனைவோருக்கான பாடம் என்னதுன்னா, யாராவது உங்களோட இன்ஸ்டாகிராம் பேரை திருடுற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். முதல்ல வர்த்தக முத்திரைய பதிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் டொமைன், அப்புறம் சமூக ஊடக கணக்குகளை உடனடியா பதிவு செய்யுங்க. அடுத்தது அஞ்சாவது, ஏற்றுமதியில் வர்த்தக முத்திரை கட்டாயம். உங்களோட பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளுக்கு உங்களால உங்க பொருளை அனுப்ப முடியாது. இந்தியாவில் வர்த்தக முத்திரை பதிவு இல்லாம நீங்க மற்ற நாடுகளுக்கு பதிவு செய்ய முடியாது. சர்வதேச பதிவு இல்லாம இருந்தா அங்க இருக்க யாராவது உங்களோட பிராண்டை திருட முடியும். இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, தாஜ்மஹால் தேநீர் வழக்கு. இந்தியாவோட நிறுவனமான தாஜ்மஹால் தேநீரை ஏற்றுமதி செய்ய விரும்புச்சு. ஆனால் தாஜ்மஹால் ஏற்கனவே ரஷ்யாவில் வேற ஒருவரால் வர்த்தக முத்திரையா பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்திய நிறுவனம் அவங்களோட சொந்த பிராண்ட் பெயரை பயன்படுத்த பெரிய ராயல்டி செலுத்த வேண்டியது இருந்துச்சு. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னதுன்னா, இந்தியா மாட்ரிட் நெறிமுறையோட ஒரு பகுதி, அதாவது சர்வதேச வர்த்தக முத்திரை அமைப்பு. உங்ககிட்ட இந்திய பதிவு இருந்தா ஒரே விண்ணப்பத்துல
130க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நீட்டிக்கலாம். இதோட செலவு எவ்வளவு வரும் அப்படின்னா பல நாடுகளுக்கு ரூபாய் 1-2 லட்சம் தான். பிராண்டை இழக்கிறத விட இது ரொம்பவே மலிவானது. இதுல உங்களுக்கான பாடம் என்னதுன்னா, நீங்க ஏற்றுமதி செய்யலனாலும் வர்த்தக முத்திரையை இப்பயே பதிவு செய்யுங்க. எதிர்கால விரிவாக்கம் சுமூகமா இருக்கும். சர்வதேச வாங்குறவங்க பதிவு செய்யப்பட்ட பிராண்டுகளை அதிகமா நம்புவாங்க. இப்ப ட்ரேட்மார்க் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல நீங்க பேரை மாத்த வேண்டியது இருக்கும். நீங்க 10 வருஷமா உருவாக்குன பிராண்டை ஒரே இரவுல மாத்த வேண்டியது இருக்கும். சைன் போர்டு மாத்தணும், பேக்கெட் ரீபிரிண்ட் பண்ணணும், வெப்சைட் சேஞ்ச் பண்ணணும். இதுல பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படும். ரெண்டாவது, உங்களால மத்தவங்கள தடுக்க முடியாது. உங்களோட போட்டியாளர் அதே பேர்ல ஷாப் ஓபன் பண்ணுனா நீங்க கையெழுத்து போட முடியாது. உங்களுக்கு சட்ட உரிமை இல்ல. மூணாவது, நீங்க வாடிக்கையாளர்களோட நம்பிக்கையை இழக்கிறீங்க. டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல வந்தா அது கஸ்டமருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எது உண்மையானது அப்படிங்கிற நம்பிக்கை குறையும். நாலாவது, நீங்க உரிமையாளராக முடியாது. பிரான்சிஸ்க்கு வர்த்தக முத்திரை கட்டாயம். பதிவு இல்லாம உங்களோட உரிமையை யாரும் எடுக்க மாட்டாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னதுன்னா, டெல்லி உயர்நீதிமன்றம் 2022 வழக்கு. பாபா கா தாபா அப்படிங்கிற உணவகம் சமூக ஊடகங்கள் மூலமா பிரபலமாச்சு. ஆனா உரிமையாளர் வர்த்தக முத்திரை பதிவு செய்யல. வேற ஒருவர் அத பதிவு செஞ்சு பாபா கா தாபா அப்படின்னு சங்கிலிய திறந்தாரு. அதனால அசல் உரிமையாளர் எல்லாத்தையும் இழந்தாரு. வேண்டாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வர்த்தக முத்திரை பதிவு அப்படிங்கிறது ஒரு முறை செலவுதான். ஆனா அது வாழ்நாள் பாதுகாப்பு. சரி, இப்ப அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு 5 சிம்பிளான ஸ்டெப்ஸை பார்ப்போம். முதல்ல வர்த்தக முத்திரை தேடல். ip.india.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போங்க. உங்களோட வர்த்தக பேரு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு தேடுங்க. இது இலவசமானதுதான். அதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். அடுத்து ரெண்டாவதா வகுப்பை தேர்வு செய்யுங்க. வர்த்தக முத்திரையில 45 வகுப்புகள் இருக்கு. வகுப்பு 29ல எண்ணெய் அப்புறம் நெய், வகுப்பு 30ல மசாலா, தேநீர், காபி, வகுப்பு 35ல சில்லறை கடைகள், இணையவழி விற்பனை, வகுப்பு 43ல உணவகம், தங்கும் விடுதி. இந்த மாதிரி உங்களுக்கு சரியான வகுப்பை தேர்ந்தெடுங்க. பல சின்ன வணிகங்கள் இத தவறா செய்யறாங்க. அடுத்து மூணாவது, விண்ணப்பம் தாக்கல் செய்யுங்க. ஐபி இந்தியா இணையதளம் வழியா ஆன்லைன்ல படிவம் TMA அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. இதுக்கு கட்டணம் தனிநபர் இல்லைனா புத்தொழில் நிறுவனத்துக்கு ரூபாய் 4500 ஆன்லைன்ல, அப்புறம் நிறுவனத்துக்கு ரூபாய் 9000 ஆன்லைன்ல. நீங்க பட்டாய கணக்காளர் இல்லைனா வழக்கறிஞரை பயன்படுத்தினா தொழில்முறை கட்டணம் கூடுதலா 2000 3000 அதிகரிக்கும். அடுத்து நாலாவதா பரிசோதனை மற்றும் வெளியீடு. அரசாங்க பரிசோதனைக்கு 6-12 மாசங்கள் எடுத்துக்கோ. எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னா வர்த்தக முத்திரை இதழ்ல வெளியிடப்படும். யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சா விசாரணை நடக்கும். அடுத்து அஞ்சாவது பதிவு சான்றிதழ். வெளியிட்ட 4-6 மாசத்துக்கு அப்புறம் சான்றிதழ் வழங்கப்படும். அது 10 வருஷங்களுக்கு செல்லுபடியாகும். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் புதுப்பிக்கணும். அப்புறம் அது நிரந்தரமாகும். இதுல சுவாரஸ்யமான தகவல் என்னதுன்னா, TM சின்னத்தை விண்ணப்பித்த உடனேயே நீங்க இத பயன்படுத்தலாம். சான்றிதழ் வரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. ஆனா சின்னத்தை சான்றிதழ் வாங்கினதுக்கு அப்புறம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். உங்களுக்கான சின்ன அட்வைஸ் என்னதுன்னா, ஒரு வர்த்தக முத்திரை முகவர் இல்லைனா பட்டாய கணக்காளரோட உதவிய பெறுங்க. இதுக்கான மொத்த செலவு 7000 10,000 வரைக்கும் இருக்கும். நீங்களே முயன்று தவறு செய்யறத விட இது ரொம்பவே சிறந்த வழியாகும். வர்த்தக முத்திரை இல்லாம நீங்க எப்படி சட்டப்பூர்வ உரிமைகளுக்கான ஆதாரம் காட்ட முடியும், போலிகளை தடுக்க முடியும், பிராண்ட் சொந்தத்தை உருவாக்க முடியும், டொமைன் அப்புறம் சமூக ஊடகங்களை பாதுகாக்க முடியும், ஏற்றுமதிக்கு தயாரா இருக்க முடியும். முதல்ல வர்த்தக முத்திரையை வாங்குங்க. அதே மாதிரி உங்ககிட்ட வர்த்தக முத்திரை இல்லைன்னா உங்களோட பிராண்ட் திருடப்படலாம். நீங்க வழக்கு தொடர முடியாது. நீங்க பெயரை மாற்ற வேண்டியது இருக்கும். வாடிக்கையாளர்களோட நம்பிக்கையை இழக்க வேண்டியது இருக்கும். அதனால முதல்ல வர்த்தக முத்திரையை வாங்குங்க.
இப்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னதுன்னா, இந்தியாவில் இருக்கிற 1.5 கோடி வணிகர்கள்ல 10 லட்சத்துக்கும் குறைவானவங்க மட்டும்தான் வர்த்தக முத்திரைய பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது 93% வணிகர்கள் பாதுகாப்பற்றவங்க. அந்த 93%த்துல நீங்களும் ஒருவராயிருக்காதீங்க. புத்திசாலித்தனமான 7%த்துல நீங்களும் ஒருவராயிருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னதுன்னா, ipindia.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போங்க. உங்களோட வர்த்தக பெயரை தேடுங்க. கிடைச்சா இந்த வாரத்திலேயே விண்ணப்பிங்க. இதுக்கான செலவு ரூபாய் 4500 மட்டும்தான். ஒரு நாள் உங்களோட வர்த்தக பேரு கோடிக்கணக்கில் மதிப்புடையதா மாறக்கூடும். 4500 ரூபாய்க்காக யாரையும் அதை திருட விடாதீங்க. பிராண்ட் ப்ராடக்ட் பண்ணுங்க, பிஸ்னஸ் க்ரோ பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.